வால்பாறையில் 2 நாள் நம்ம வந்து ஸ்டே பண்ணி சூப்பராக அந்த பிளேஸஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு நம்ம. இப்போ வந்து நம்ம வந்து சென்னைக்காக ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கோம். வரும்போது சூப்பரான ஒரு சீனை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஏன்னா வால்பாறையில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்கல. பட் இப்போ வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த பர்டிகுலர் பிளேஸில் பாருங்கள் எவ்வளோ அழகாக மிஸ்ட் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதனால் இதை தான் வந்து நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் வந்து இந்த ரிட்டர்ன் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னா பொள்ளாச்சி நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம வந்து கீழே இறங்கினதுக்கப்புறம் அந்த வால்பாறை மலையிலேருந்து கீழே இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கவி அருவி இருக்கு இல்லையா. அதாவது முன்னாடி பார்த்திங்கன்னா இதை வந்து மங்கி ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஃபால்ஸில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து சூப்பராக நம்ம குளியல் போடுறதுக்காக நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 3 மணி ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு போல் வந்து நம்ம வந்து கீழே வந்து சேர்ந்துருவோம் அந்த கவி அருவி போய்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக தண்ணி வருதான்னு நம்ம செக் பண்ணோம். 2வது ஃபால்ஸில் வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணோம். சூப்பராக தண்ணி வந்துச்சு. 2வது நல்லா எல்லோரும் குளிச்சிட்ருக்காங்க அப்படின்னா நம்மளும் வந்து ஒரு குளியில் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலான்னு பிளானுங்க. ஸோ கீழே இறங்கிட்டு அந்த ஃபால்ஸை வந்து நம்ம வந்து போய் பார்க்கலாங்க. கைஸ், நம்ம இப்போ வந்து வால்பாறையிலேருந்து கீழே இறங்கி கவி அருவிக்கு வந்தாச்சு. இந்த கவி அருவியை வந்து முன்னாடி வந்து மங்கி ஃபால்ஸ்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து மங்கி ஃபால்ஸ்னால் தான் தெரியும். பட் இப்போ வந்து அதை சூப்பரான ஒரு நேமுக்கு வந்து மாற்றிருக்காங்க, கவி அருவின்னு சொல்லிட்டு. ரொம்பவே அருமையாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ முன்னாடி எல்லாருமே மங்கி ஃபால்ஸ் தான் நம்ம வந்து சொல்லுவோம். பட் இனிமேல் வந்து நம்ம வந்து இதை வந்து சூப்பராக வந்து கவி அருவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நம்ம கூப்பிடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து செக் பண்ணோங்க, எல்லாருமே குளிக்கிறாங்களாம். ஸோ நம்மளாம் வந்து குளிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. ஸோ அப்படியே வாங்க ஃபால்ஸ் பக்கத்தில் போயிட்டு எந்தளவுக்கு தண்ணி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அங்கேயே வந்து எல்லாருமே குளிச்சுட்டு வராங்க. ஸோ ரொம்பவே அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த கவி அருவிக்கு வந்து நீங்கள் வந்து பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கு போகும்போதே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த கவி அருவியை பார்த்துட்டு எதர் நீங்கள் வந்து குளிச்சுட்டு கூட போகலாம். பட் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்ததுனால டைரெக்டாக வால்பாறைக்கு போயிட்டோம். ஸோ ரிட்டர்ன் வரும்போது நம்ம வந்து இந்த ஃபால்ஸில் வந்து குளிச்சிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இப்போ வந்து நம்ம வந்து கீழே இறங்கி வந்திருக்கோம். ஸோ இந்த அருவி நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு குளியில் போடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் நம்ம வந்து குளிக்கணும்னு பிளானு. 2வது நம்ம வந்து வால்பாறையிலுமே அந்த பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து குளித்தோம். கரெக்டாக அந்த வாய்க்கால் வந்து நம்ம வந்து ரொம்பவே குளித்து என்ஜாய் பண்ணோம். என்ன அங்கே வந்து ஃபால்ஸ் எங்கேயுமே இல்லை. மேலே வந்து குளிக்கிறதுக்கு ஃபால்ஸ் வந்து ரொம்ப தூரம் போனோம்னாங்க. அதனால் ஃபால்ஸில் வந்து பெருசாக நம்மளால் குளிக்க முடியல. ஸோ எனிவே இந்த கவி அருவியில் வந்து நம்ம வந்து சூப்பராக குளியில் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஸோ மற்ற ஃபால்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து இந்த மாதிரி சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரி இதுகள் எதுவுமே விற்கலை. 2வது அதுவுமே இங்கே வந்து அலௌடு கிடையாது போல். ஸோ யாருமே வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஷாம்பு போட்டோ இல்லாட்டி சோப் போட்டோ வந்து இது வரைக்கும் குளித்த மாதிரி இல்லை. ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ அந்த கவி அருவியை வந்து பார்க்க ஆரம்பிச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். தண்ணி வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி மக்களும் வந்து நல்லாவே குளிச்சிட்ருக்காங்க. ஸோ பார்த்தோன்னே நம்மளுக்கு ரொம்பவே இம்ப்ரெஷனாக இருக்குது. போயிட்டு நல்ல ஒரு குளியில் போகலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பிளான் போட்டாச்சுங்க. ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி வருது. மக்களும் நிறைய பேர் வந்து குளிச்சிட்ருக்காங்க. ரொம்ப க்ரௌட் இல்லை. ஸோ நல்லாவே இருக்குது. ஏன்னா ஈவினிங் டைம் கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி ஆகுது. இப்போ இன்னும் ஒரு 1 ஹவர் வரைக்கும் தான் இவங்க வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களாம். மேக்ஸிமம் 6 o'clock வரைக்கும் தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ வரும்போது வந்து இவங்க வந்து டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து 30 ரூபா டிக்கெட் என்னமோ எடுக்க வேண்டியது இருக்குது. எடுத்துகிட்டு நம்ம நேராக உள்ளே வந்துட வேண்டியதான். ஸோ கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓரளவுக்கு கம்மியான மக்கள் தான் அங்கே வந்து குளிச்சுட்ருக்காங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஒரு குளியில் போடுறதுக்கு தயாராக வேண்டியதாங்க. என்ன ஸோ நம்ம வந்து குளியில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லாவே வீடியோ எடுத்துலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளானுங்க. ஸோ இந்த கவி அருவி பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு பிளேஸில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஆன் த ரோட்லேயே, அதாவது வால்பாறைக்கு போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே இந்த கவி அருவி இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம வந்து மெயின் ரோட்லேருந்து நடந்தே இந்த ஃபால்ஸுக்கு வந்துடலாம். ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. நடந்து வர்றதுக்கு பாதைகள் எல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி குளிக்கக்கூடிய இடங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சேஃபான பிளேஸாக தான் நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வால்பாறைக்கு வந்தீங்கன்னா இந்த கவி அருவியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து குளிச்சுட்டு போங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த ஃபால்ஸை பார்க்கும்போது.
ஸோ நம்ம நண்பரும் நானும் பார்த்திங்கன்னா குளியல் போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. பார்க்கலாம், நம்ம வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலியார் டேமை போய் பார்க்க போனோங்க. இருட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஆலியார் டேமையும் நம்ம வந்து வீடியோ எடுக்கணும். ஏன்னா இந்த ரெண்டையுமே சேர்த்து வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து போடுறோங்க. அதனால் இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம போய் அந்த ஆலியார் டேமில் எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வியூஸ்லாம். அந்த ஆலியார் டேமோட வியூமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே கேஸ், நம்மளாம் வந்து சூப்பராக ஒரு 1 ஹவர் பார்த்திங்கன்னா குளியல் போட்டாச்சு. 1 ஹவர் இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து குளியல் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த ஆலியார் டேம் நோக்கி நம்ம வந்து ஸ்பீடாக போக வேண்டியிருக்குங்க. ஸோ அங்கேயும் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போயிட்டு அந்த ஆலியார் டேமை ஒரு வியூ வந்து பார்த்துட்டு வந்துடணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து ஆலியார் டேமுக்கு உள்ளே வந்தாச்சு. இந்த ஆலியார் டேமுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பார்க்கு, அதே மாதிரி சூப்பரான இடங்கள்லாம் வந்து இங்கே வந்து சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ளே ஏரியா, அதே மாதிரி ரைட்ஸ், அந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து இங்கே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா 5 ரூபா. அதே மாதிரி கேமரா, அந்த மாதிரி வீடியோ கேமராலாம் கொண்டு போனீங்கன்னா அதுக்கு 20 ருபீஸ். அதே மாதிரி ரொம்ப ஹைஃபை கேமராலாம் கொண்டு போனீங்கன்னா அதுக்கு வந்து 250 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜஸ் வந்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், இதெல்லாம் வந்து கிட்ஸ்லாம் விளையாடுறதுக்கான பிளேசஸ். இங்கே வந்து என்னென்னு தெரியல, நம்ம வந்து டைமுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மண்டே ஆக்சுவலாக. ஸோ மண்டேங்கிறனால மேபி இங்கே வந்து க்ரௌட் அந்தளவுக்கு இல்லை. மேபி சாட்டர்டே சண்டே வந்து நிறைய பேர் வந்திருக்கலாம். நம்ம வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒரே ஒரு ரைடில் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து மக்கள் வந்து அங்கே பாருங்கள் ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மேலே போய்ட்டு அந்த டேமோட வியூ வந்து பார்க்க போகிறோம். அதுதான் ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா டேமுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஸோ மேலே ஏறிட்டு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே அந்த வால்பாறையோட மலை வந்து நம்ம வந்து ரொம்பவே அழகாக பார்க்கலாம். ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சூப்பரான வியூவை பார்க்குறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டேமுக்கு மேலே ஏறுறதுக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம வந்து ஏறி போக வேண்டியிருக்கு. ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு ரோடு மாதிரி நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆலியார் டேமோட சூப்பரான வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து டைம் கொஞ்சம் இருட்டுற டைமுங்கிறனால கொஞ்சம் வியூ வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. ரெண்டாவது ரொம்பவே க்ளவுட்ஸாக இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு பிரைட்டான ஒரு வியூ இருந்தால் தான் கேமராவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு இருட்டுருச்சுங்க. கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மணிக்கிட்ட ஆக போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. பட் இருந்தாலும் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ப்ளேஸு. ஸோ இந்த ஆலியார் டேமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் சென்னை நோக்கி வர வேண்டியதாங்க. கைஸ், மேலேருந்து பார்க்கும்போது அந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சைடு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தென்னை மரங்கள். அதாவது இந்த நம்ம வந்து இந்த பொள்ளாச்சிக்கு போகும்போது பார்ப்போம் இல்லையா, அவ்வளோ தென்னை மரங்களை வந்து இங்கே வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்படியே ஆப்போசிட்டுக்கு திருப்பினீங்கன்னா, கேமராவை திருப்பினீங்கன்னா ஃபுல்லாக அந்த மலைகள் தான் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க. ஸோ அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க முடியுது. ஸோ ஓரளவுக்கு டேமில் வந்து தண்ணி இருக்குது. ஸோ பாருங்கள், நல்லாவே க்ளவுடு வந்து அந்த மலை மேலே ஏறி வர்றதுலாம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பிரைட்டான டைமில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒரு 3 மணிக்கெலாம் வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
ஸோ நம்ம கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம், பட் ஸ்டில் பரவாயில்ல, ரொம்பவே நல்லா தான் இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஆலியார் டேமுக்கு வந்து நீங்கள் வந்து வரும்போது ஐ மீன் வால்பாறைக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த ஆலியார் டேமை வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ எதிர் போகும்போதோ இல்லை ரிட்டன் வரும்போதோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். நல்லா பிரைட்டாக இருக்கும்போது இந்த மலையோட வியூஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டேமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்க் ரெடி பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய கிட்ஸுக்கு வந்து விளையாடுறதுக்கான ரைட்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பார்த்திங்கன்னா ஃபவுண்டெயின்லாம் இருக்குது, பட் அது எல்லாமே மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே இருக்குங்க. ஸோ அதான் இது வந்து எங்கேயுமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதில்ல. இல்லைன்னா இன்றைக்கி மண்டேங்கிறனால இது எதுவுமே ஆப்ரேட் பண்ணலையான்னு தெரியல. ஸோ மேபி வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இந்த இடம் வந்து எவ்வளோ பிஸியாக இருக்குது, மக்கள் எவ்வளோ பேர் வந்து இந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி சம்மர் டைமில் இந்த வால்பாறை சீசன் டைம்லலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் வந்து ரொம்பவே பிஸியாக தான் இருக்கும். ஸோ மெயினாக அந்த மவுண்டன் வியூ தான் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கு அற்புதமான பிளேஸ் இந்த ஆலியார் டேமு. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கீழே இறங்கி வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பொள்ளாச்சிக்கு பஸ் ஏறிட்டு அங்கேருந்து சென்னைக்கு நம்ம வந்து கிளம்பி போகிறோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு ஒரு பிளேஸில் வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.